அங்கே ரத்ராமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எம்டி சால்னா வைக்கிறேங்க. அதுக்கு எப்படி வைக்கிறதுங்கிறது, இதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அதுக்கு தேவையான பொருள் புடி சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, இது கல்பாசி, ஒரு ஏலக்காய், சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கும் போது போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ரெண்டு பச்சை மிளகாய் போடுவோம். வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடணும். காஞ்சி கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுருங்க. 2 தக்காளி போடுங்க. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஒரு கலர் இது வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் பொடி, மிளகாத்தூள், இது மஞ்சத்தூள், இது வந்து மட்டன் மசாலா எல்லாம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து குழம்பு நிறையா தேவைன்னா நிறையா வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அளவாக வேணுங்கிறதுக்காக இது எல்லாமே போட்டுடலாம். வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வந்து அதுக்கு அரைக்கிற பொருள் வந்து ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், கசகசா, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இப்போது தேங்காய் தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சாறில் போட்டுருவோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். பாருங்க, நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு. இப்போ வந்து அதை சட்டியில் ஊற்றிடலாங்க. சட்டியில் வைக்கிறத விட குக்கரில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே ஊற்றிச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்குவோம். அதுக்கேற்ற உப்பு. நல்லா 2 விசில் விடணுங்க. விட்டோன்னே இது சப்பாத்தி, தோசை, இட்லி, இந்த சால்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம விரத நாளில் கூட இதை வச்சு சாப்பாட்டுக்கே ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். போதுமான்னு பார்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் புதினா போட்டு இறக்கிடலாங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ ரொம்ப சூப்பராக கமகமன்னு வாசம் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்க, இப்போ பூரிக்கு ஊற்றி பிச்சு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். என்னால் வீடியோவை போடவே முடியலைங்க. இனி அடிக்கடி போட்டால் தொடருது.